We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. KL ராகுலுக்கு பாத்தீங்க அப்படின்னா குஜராத் டீமுக்கு 50+ ஆவரேஜ் இருக்கு. பட் மேட்ச் அப்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிக முறை ரபாடா, ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணாவோட பால்ல அவுட் ஆயிருக்காரு. இந்த சீசன்லயும் பெருசா இதுவரை பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த போட்டியில அவரை பிக் பண்ணலாமா வேணாமா, எந்த மாதிரி கண்டிஷன்ல பிக் பண்ணலாம், எப்பெல்லாம் தவிர்க்கலாம், டீடைலா இந்த வீடியோல ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 14ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் பிளஸ் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 8th ஏப்ரல் வெனஸ்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் ஒவ்வொரு மேட்சுக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு மேட்சுக்கும் நிறையா டைம் செலவு பண்ணி தான் வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸ் ஆகட்டும், ஷேர் ஆகட்டும், கண்டிப்பாக நான் மோட்டிவேட் பண்ணும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ் அங்கேயும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அது போக ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸும் அங்கே தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அடுத்ததா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 7 முறை பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 4-3ன்னு குஜராத் டீம் தான் லீட் பண்றாங்க. இதுவே லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5 முறை பிளே பண்ணியிருக்காங்க. இதுல 3-2ன்னு டெல்லி டீம் வந்து லீட் பண்றாங்க. இந்த கிரவுண்ட்ல இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் 3 முறை பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 2 போட்டிகள்ல குஜராத் டீமும் ஒரு போட்டியில டெல்லி டீமும் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா டிசி டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 90 T20 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் 43 தான் இருக்கு, சுமாராக தான் இருக்கு. இதுவே குஜராத் டீம் இங்க பிளே பண்ண 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த நைட் கேம்ஸோடைய ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும்தான் 160 ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மற்றபடி 180, 190, 200 இந்த ரேஞ்சில் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. டாஸ் ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 13 நைட் கேம்ஸில் 12 மேட்சஸில் டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு எதிராக தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா நிறைய கேப்டன்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு, மும்பை இந்த மாதிரியான ஸ்டேடியத்தில் நடக்கிற மாதிரி டியூ செட்டில் ஆகும், செகண்ட் இன்னிங்ஸில் நம்ம வந்து நல்லா ப்ளே பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகளில் செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அதனாலேயே வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேட்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 13th ஏப்ரல் அன்னைக்கு நடந்த டிசி வர்சஸ் மும்பை இந்த மேட்சை வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட செகண்ட் இன்னிங்ஸில் டிசி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஆஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். கடைசியில் வந்து மும்பை டீம் தான் ஜெயிப்பாங்க. ஸோ பிச் கண்டிஷன் இந்த சீசனுக்கும் நைட் கேம்ஸில் அதே மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணி 220, 240க்கு மேலே அடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு சேஃபர் சைடில் வந்து இருக்கலாம். இதுவே வந்து 180, 190 தான் செட் பண்ணாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டி இருக்கும். நெக்ஸ்ட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தோம்னா 13 நைட் கேம்ஸ் வந்து நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுவாங்க 9 மேட்சஸ்லையும், செகண்டாக பேட் பண்ணுவாங்க 4 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 204ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 173ம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 217 இருக்கு. ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 217 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே பேட்டர்ஸ் ஆவரேஜ் 27.7 இருக்கு, மீடியம் ரேஞ்சில் இருக்கு. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 13 நைட் கேம்ஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸில் 10.8ம், மிடில் ஓவர்ஸில் 9.3ம், டெத் ஓவர்ஸில் 11.7 இருக்கு. இதுவரை நம்ம பார்த்த IPL வென்யூஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் இந்த அளவுக்கு ரன் ரேட் வந்து வேற எந்த கிரவுண்ட்லையும் இல்லை, இங்கே தான் இருக்கு. விக்கெட்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையும் அதிகமாக விழுந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸில் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.5 இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. அதுவும் குவாலிட்டியான பவுல் பண்ணாங்க அப்படிங்கும்போது விக்கெட் விழுந்திருக்கு. ஒரு வீக்கான டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணாங்க, வீக்கான பேட்டிங் லைனப் வச்சிருக்கிற டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது வேணா 2 விக்கெட் விழுகலாம்.
செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் ரன் ரேட் 9.7ம் மிடில் ஓவர்ஸில் 8.4 இருக்குது. இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 9.6 இருக்குது. இது அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லோவாக தான் இருக்குது. அதுக்கான காரணம் செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் வந்து ஸ்லோவாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பிச் ரிப்போர்ட்லேயே பார்த்துருப்போம். பெங்களூரு, மும்பை இந்த ஸ்டேடியத்தில் மாதிரி டியூ வந்து அந்தளவுக்கு பெருசாக எஃபெக்டிவாக இந்த கிரவுண்டில் லாஸ்ட் 2 இயர்ஸாக இருந்தது இல்லை. மேபி இந்த போட்டியில் இருக்கலாம். அதுக்கப்புறம் விக்கெட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் விக்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆனன்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிச் கண்டிஷன் அதே போல் இருக்கிற பட்சத்தில் செகண்டாக எந்த டீம் போல் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் நம்மளுடைய டீமில் கண்டிப்பாக இருந்தாகணும். அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 73 இருக்குது. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 73 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது 180+ இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கிட்ட இருந்தும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக ரன்கள் வந்திருக்கு. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 49% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 45% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 6.7% மட்டும் தான் வந்திருக்கு. மோஸ்ட்லி பார்த்தோம்னா டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் இவங்க 2 பேரும் சேர்ந்து 18 ஓவர்ஸ் வரைக்கும் பேட் பண்ணியிருக்காங்க. கடைசி 2 ஓவர் தான் வந்து லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனர்ஸ் வந்து டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 59 இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது 150+ இருக்குது. இதுவும் டீசெண்டாக இருக்குது. அடுத்ததாக டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 53% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 32% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 15% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கன்சிடரபிள் கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸை இழந்ததால் இந்த 12 ஓவர்ஸ்லேருந்து 15 ஓவர்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே வந்து லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து களம் இறங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிச் கண்டிஷன் லாஸ்ட் 2 இயர்ஸில் எப்படி இருந்துச்சோ அதே போல் இந்த போட்டியிலும் இருக்கிற பட்சத்தில் நம்ம செகண்டாக எந்த டீம் பேட் பண்ணுறாங்களோ அந்த டீம் இருக்கக்கூடிய மிடில் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டர் பிளேயர்ஸும் நம்ம வந்து எடுத்தாகணும். அவங்க வந்து இப்போ ஆல்ரவுண்டராக இருக்காங்க. இப்போ வந்து டெல்லி டீமை சேர்ந்த விப்ராஜ் நிகம், இல்லைனா வந்து குஜராத் டீமில் ரஷீத் கான், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க பாயிண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா பேசஸ் ஸ்பின் ரெக்கார்டு வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா நைட் கேம்ஸில் போத் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேருக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 58% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் வந்து 42% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. இல்லை விக்கெட்ஸில் பார்த்தோம்னா ஓவராலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 84 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 77 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 40 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸில் 44 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கான ரீசன் விக்கெட் ஸ்லோ டவுன் ஆன கட்டிக்கு தான். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 43 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 34 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததா டிசி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். டிசி டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 2 மேட்சுமே அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக வந்த சமீர் ரிஸ்வி தான். அவர் தான் நின்று ஆடி 2 மேட்சுமே ஜெயிச்சு கொடுத்தாரு. ஒருவேளை அவர் கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னா அந்த 2ல் ஒரு மேட்ச்லையாவது தோற்றுருக்கலாம். பவுலர்ஸில் பார்க்கும்போது அந்தளவுக்கு பெருசாக யாருமே எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. லாஸ்ட் மேட்ச்சில் முகேஷ் குமார் மட்டும் பவர் பிளே ஓவர்ஸில் நல்லா பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா லுங்கி இங்கிடி அண்டு நடராஜன் இந்த 2 பேரும் ஈச் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் டெல்லி டீம் பாசிபிள் 12 பார்க்கலாம். கேஎல் ராகுல், பத்தும் நிஷன்கா, நிதேஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, அக்சர் பட்டேல், ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ், டேவிட் மில்லர், விப்ராஜ் நிகம், லுங்கி இங்கிடி, குல்தீப் யாதவ், நடராஜன் அண்ட் முகேஷ் குமார். நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் லுங்கி இங்கிடி, முகேஷ் குமார், அக்சர் பட்டேல். மிடில் ஓவர்ஸில் குல்தீப் யாதவ், விப்ராஜ் நிகம், அக்சர் பட்டேல், நடராஜன். டெத் ஓவர்ஸில் பார்க்கும்போது நடராஜன், முகேஷ் குமார் அண்ட் லுங்கி இங்கிடி. இதில் பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 மேட்ச்லையுமே அக்சர் பட்டேல் பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த போட்டியில் பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா வந்து ஆப்போனன்ட் டீமில் லெஃப்ட் ஹேண்டரான சாய் சுதர்ஷன் வந்து இருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்போது மோஸ்ட்லி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் பவுல் பண்ணுறதை தவிர்த்துருவாங்க. இவருக்கு பதிலாக மேபி குல்தீப் யாதவ் அப்படி இல்லைன்னா ஃபாஸ்ட் பவுலரான நடராஜன் பவுல் பண்ணலாம். அடுத்ததா டிசி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல்
குஜராத் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 6 மேட்சஸ்ல டோட்டலா 249 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டா ஒரு மேட்ச்ல 112 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் அப்ராக்சிமேட்டா பார்க்கும்போது 50 இருக்கு. இந்த கிரவுண்ட்ல அப்ராக்சிமேட்டா வந்து பார்த்தோம்னா ஆவரேஜ் 30 இருக்கு. டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ரபாடா, ரஷித் கான் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இந்த 3 பேர்த்துடைய பால்லையும் ஈச் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. இதுல ரஷித் கான் அவருடைய பாலுக்கு எதிராக ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. கேஎல் ராகுல் லாஸ்ட் 2 மேட்சஸ் சரியா பர்ஃபார்ம் பண்ணல. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பிச் கண்டிஷன் லாஸ்ட் 2 இயர்ஸா எப்படி இருந்துச்சோ அதே போல இருக்கிற பட்சத்துல நம்ம கேஎல் ராகுலை பிக் பண்ணலாம். மெயினாக ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது இங்கே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓப்பனர்ஸ். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் பிக் பண்ணலாம். மேட்சப்ஸ் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 50-50 இருக்கு. அதிக முறை அவுட் ஆயிருக்காரு. அதே சமயம் ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ரஷித் கானை தவிர்த்து மற்ற பவுலர்ஸ்க்கு எதிராக பார்க்கும்போது 130+ இருக்கு. அடுத்ததா பத்தம் நிஷன்கா லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மும்பை டீமுக்கு 44 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இதே கிரவுண்டில் தான். மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்டு சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்க்கும்போது இப்போ இருக்கிற குஜராத் டீம் பவுலர்ஸ்க்கு எதிராக அவுட் ஆகலை. பட் முகமது சிராஜ் அவருடைய பாலில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100க்கு கீழே இருக்கு. அடுத்ததா நிதேஷ் ராணா ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப புவராக இருக்கு. குஜராத் டீமுக்கு 5 மேட்சஸ்ல பேட் பண்ணி 56 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல 45 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மற்ற 4 போட்டியும் சேர்த்து 11 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் புவராக தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்லையும் ஸ்டாட்ஸ் புவராக இருக்கு. பவுலிங்ல இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரஷித் கான், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் முகமது சிராஜ் இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. இதுல ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது ரபடா அவருடைய பால்ல வந்து பார்த்தோம்னா 100க்கு கீழே தான் இருக்கு. நெக்ஸ்ட் சமீர் ரிஸ்வி குஜராத் டீமுக்கு ஒரு மேட்ச்ல பேட் பண்ணி 14 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. பட் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 90 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல மும்பை டீமுக்கு அடிச்சிருந்தாரு. இந்த சீசன்ல பிளே பண்ண 2 மேட்ச்லுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவர் இந்த போட்டியில் மறுபடியும் இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ கண்டிப்பாக நம்ம டீமில் இவர் இருப்பார். மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்கு. அடுத்ததா அக்சர் பட்டேல் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஓவராலாக ஸ்டாட்ஸ் வந்து டீசெண்டாக இருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின்னிங் ரெக்கார்ட் ரெண்டுமே 30+ ஆவரேஜ் இருக்கு. பவுலிங்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. குஜராத் டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் புவரா இருக்கு. பட் இந்த கிரவுண்ட்ல ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. 30 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரஷித் கான் அவருடைய பால்லையும் பிரசித் கிருஷ்ணா பால்லையும் ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. இதுல பிரசித் கிருஷ்ணா அவருடைய பால் பார்த்தோம்னா 10 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதுலேயே 2 முறை அவுட் ஆயிருக்காரு அக்சர் பட்டேல். அடுத்ததா ட்ரெசன் ஸ்ட்ரப்ஸ் குஜராத் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 78 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல 13 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 303 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரஷித் கான் அண்ட் முகமது சிராஜ் இந்த 2 பேருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. பெருசா த்ரெட் வந்து இல்ல. நெக்ஸ்ட் டேவிட் மில்லர் குஜராத் டீமுக்கு அவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 7 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 15 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 355 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. மேட்சப்ஸ்ல சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரஷித் கான் அவருடைய பால்ல 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக தான் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா ரபாடா அண்ட் முகமது சிராஜ் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 2 டைம்ஸும் வாஷிங்டன் சுந்தருடைய பால்ல ஒரு முறையும் அவுட் ஆயிருக்காரு. இதுல ஸ்ட்ரைக் ரேட் வந்து முகமது சிராஜுடைய பாலுக்கு எதிராக சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா விப்ராஜ் நிகம் பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா குஜராத் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவுலிங்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா லுங்கி இங்கிடி இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா குல்தீப் யாதவ் குஜராத் டீமுக்கு 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 22 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 20 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருத்துக்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நடராஜன் குஜராத் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா முகேஷ் குமார்
குஜராத் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்ல பெஸ்டா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 16 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ஸ்டாட்ஸ் வந்து நல்லா இருக்கு. பட் மேட்சப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சுமாராக தான் இருக்கு. குஜராத் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். குஜராத் டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 2 மேட்ச்லயுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. முதல் மேட்ச்ல பஞ்சாப் டீமுக்கு 3 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்லையும், செகண்ட் மேட்ச்ல ராஜஸ்தான் டீமுக்கு 6 ரன்ஸ் டிஃபரன்ஸ்லையும் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இந்த டீமை பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்ல அதிகமாக இந்த டாப் 3 பிளேயர்ஸை நம்பி தான் இருக்காங்க. சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் அண்டு ஜாஸ் பட்லர், இந்த 3 பேர்த்த நம்பி தான் இருக்காங்க. இவங்க ஃபெயில் ஆனாங்க அப்படிங்கும்போது பார்த்தோம்னா வின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிரும். சுப்மன் கில் லாஸ்ட் மேட்ச்ல இன்ஜுரினால ப்ளே பண்ணல. இந்த போட்டியில் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குஜராத் டீம் பிளேயிங் 12 பார்க்கலாம். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், கிளென் பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திவாத்தியா, ஷாருக் கான், ரஷீத் கான், காகிசோ ரபாடா, அசோக் சர்மா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகமது சிராஜ், ரபாடா அண்ட் அசோக் சர்மா. மிடில் ஓவர்ஸ்ல ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், அசோக் சர்மா. டெத் ஓவர்ஸ்ல ரபாடா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. லாஸ்ட் மேட்ச்ல வந்து பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஓவர் கூட பவுல் பண்ணல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும் 3 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு. அடுத்ததா குஜராத் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. டிசி டீமுக்கு 94 ஆவரேஜும், இந்த கிரவுண்டில் 108 ஆவரேஜும் இருக்குது. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னாலும் எல்லா பவுலிங் டேப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் நடராஜன் அண்ட் குல்தீப் யாதவ் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. மற்றபடி டிசி டீமில் இருக்கக்கூடிய மற்ற பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. குல்தீப் யாதவுக்கு எதிராக மட்டும் ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக இருக்குது. இன்னைக்கான போட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் கேப்டன்சி பிக்கா சாய் சுதர்ஷன் இருக்காரு. அடுத்ததா சுப்மன் கில் டிசி டீமுக்கு 32 ஆவரேஜும், இந்த கிரவுண்டில் 39 ஆவரேஜும் இருக்குது. அதிகபட்சமாக டிசி டீமுக்கு இதே கிரவுண்டில் 93 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்டு ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லுங்கி இங்கிடி அவருடைய பாலில் மட்டும் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 8 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதுலேயே 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100 கீழே இருக்குது. அவரை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிசி பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த போட்டியில் அந்த பவர் பிளே ஓவர்ஸில் இங்கிடியோட பாலை மட்டும் சமாளிச்சிட்டாரு. அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஸ்கோர் சுப்மன் கில் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ஜாஸ் பட்லர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே இவருக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. டிசி டீமுக்கு 43 ஆவரேஜும், இந்த கிரவுண்டில் 55 ஆவரேஜும் இருக்குது. அதிகபட்சமாக பார்த்தோம்னா டிசி டீமுக்கு 116 ரன்ஸும், இந்த கிரவுண்டில் 124 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. மேட்சப்ஸ் பார்த்தோம்னாலும் இவருக்கு நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் அண்டு இங்கிடி இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் முகேஷ் குமார் அவருடைய பாலில் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. இதில் ஸ்ட்ரைக் ரேட் பார்க்கும்போது எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் 130க்கு மேலே தான் இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்குது. அதே சமயம் அதிக முறை அவுட் ஆயிருக்காரு. 50-50ன்னு சொல்லலாம். அடுத்ததா கிளென் பிலிப்ஸ் இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் செனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் டிசி டீமுடைய ஸ்பின்னர்ஸான அக்சர் பட்டேல் அண்டு குல்தீப் யாதவ் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 4 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் வந்து நல்லா தான் இருக்குது. அக்சர் பட்டேலுடைய பாலுக்கு எதிராக பார்த்தோம்னா 140+ ஸ்ட்ரைக் ரேட்டும், குல்தீப் யாதவோட பாலில் 130 ஸ்ட்ரைக் ரேட்டும் இருக்குது. அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஓவராலாக சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் டிசி டீமுக்கு 8 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்ட்ரகிளாக இருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸ் நல்லா தான் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நடராஜன் அவருடைய பாலில் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ராகுல் திவாத்தியா பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் டிசி டீமுக்கு 5 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஷாருக் கான் டிசி டீமுக்கு பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் புவராக இருக்குது. ஆவரேஜ் வந்து 7.8 தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 33 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங்கில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரஷீத் கான் பேட்டிங் ஸ்டாட்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் டிசி டீமுக்கு 19 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 21 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. இந்த கிரவுண்டில் 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவுலிங் ஸ்டாட்ஸ் மட்டும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்டு லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக இவருக்கு த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. அடுத்ததா ரபாடா
டிசிடி மிக்ரா 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 13 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் வந்து டீசெண்டா இருக்கு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா முகமது சிராஜ். இவர் டிசிடி மிக்ரா 15 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 18.3 இருக்கு. ஒவ்வொரு 18 பால்ஸுக்கும் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் சுமாரா தான் இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. கடைசியா பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா. டிசிடி மிக்ரா 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. டிசிடி மிக்ரா ஒரு மேட்ச்ல பார்த்தோம்னா பெஸ்ட் ஆஃப் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷன்ல பட்லர் அண்ட் கேஎல் ராகுல் 2 பேருக்குமே பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் அதிகமா அவுட் ஆயிருக்காரு குஜராத் டீம்ல இருக்கக்கூடிய பவுலர்ஸ்க்கு எதிராக. இருந்தாலும் இது வந்து அருண் ஜேட்லி ஸ்டேடியம் நைட் கேம். பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்ஸ்ல பார்த்துருப்போம் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இவரை நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். எந்த மாதிரியான கண்டிஷன்ல நம்ம இவர் மேல ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணி 200, 220க்கு மேல அடிப்பாங்க அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணா மட்டும் நீங்க கேஎல் ராகுலை தவிர்க்கலாம். ஏன்னா 200, 220க்கு மேல அடிக்கணும் அப்படின்னா சேஸ் பண்ணையில ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே சில ரிஸ்கி ஷாட்ஸ்லாம் ப்ளே பண்ணி ஆகணும். அந்த மாதிரி சமயத்தில் அவுட் ஆகலாம். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா சுதர்ஷன், பத்தும் நிஷன்கா அண்ட் சுப்மான் கில் 3 பேருமே மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம டீம்ல இருப்பாங்க. பத்தும் நிஷன்கா லாஸ்ட் மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு மும்பை டீமுக்கு. இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா சமீர் ரிஸ்வி இருக்காரு. இம்பாக்ட் பிளேயராக தான் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் வந்திருக்காரு. இந்த போட்டியில் டிசி டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பிளேயிங் 11லே இருப்பார். அப்படி இருந்தார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பார். ட்ரிசன் ஸ்ட்ரப்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக களம் இறங்குறாரு. இருந்தாலும் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். நிதிஷ் ராணா வந்து பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப புவராக இருக்குது. இதுவரை பார்த்தீங்கன்னா குஜராத் டீமுக்கு பெருசாக அவர் பர்ஃபார்ம் பண்ணலை. மேபி கிராண்ட் லீக்ல மட்டும் நீங்க இவரை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா அக்சர் பட்டேல் கண்டிப்பா டீம்ல இருக்கணும். மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா இந்த கேட்டகரியில கிளென் பிலிப்ஸ், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் விப்ராஜ் நிகம் இருக்காங்க. இல்லை விப்ராஜ் நிகம் கண்டிப்பா ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துல இருந்துமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. அதுவும் குறிப்பா டிசி டீம் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும் போது இவரை நீங்க டிஃபரன்ஷியல் ஆப்ஷனா சூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்க செகண்டா பவுல் பண்ணும்போது விக்கெட் ஸ்லோ டவுன் ஆரங்கட்டிக்கு ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கலாம். என்ன ஒரே ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதால இவர் வந்து அட்லீஸ்ட் 2 ஓவராவது பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் டவுட். ஒருவேளை இம்பாக்ட் பிளேயர் ரூல்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா ரஷித் கான், ரபாடா அண்ட் குல்தீப் யாதவ் சூஸ் பண்ணியிருக்கோம். ரபாடா பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க ஜிடி டீம் அப்படிங்கும்போது மட்டும் கன்சிடர் பண்ணலாம். இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் பார்க்கும்போது இங்கிடி, பிரசித் கிருஷ்ணா அண்ட் நடராஜன் வந்து இருக்காங்க. டிசி டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது இங்கிடி பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பார். அதே சமயம் நடராஜன் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுப்பார். இது இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே டாஸ் போட்டு யார் வந்து ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அதன் பொறுத்து நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். அடுத்ததா இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், கேஎல் ராகுல் அண்ட் சுப்மான் கில் இருக்காங்க. இதுல சுதர்ஷன் இவருக்கு பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், அதுக்கப்புறம் மேட்ச் அப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நியூ பால் ஓவர்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் மட்டும் பார்த்து ஆடிட்டாரு அப்படிங்கும்போது அகெயின் இவர்கிட்ட இருந்து பிக் ஸ்கோர் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் குறிப்பா ஜிடி டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது எதிர்பார்க்கலாம். இந்த 4 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் கேப்டனா சூஸ் பண்றது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சேஃபர் சைடாகவும் இருக்கும். ஏன்னா இந்த அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம வந்து ஷோரா சொல்ல முடியாது. சில மேட்சஸ்ல வந்து விக்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அந்த மாதிரியான சமயத்தில் செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து நம்ம கேப்டனை சூஸ் பண்றது ரிஸ்க் தான். ஸோ பிச் கண்டிஷன் லாஸ்ட் 2 இயர்ஸா எப்படி இருந்துச்சோ அதே போல இருக்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்டா பேட் பண்ற டீம்ல இருந்து கேப்டனை சூஸ் பண்றதா பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இதை தவிர்த்து வந்து பார்த்தோம்னா ஆல்ரவுண்டர்ஸ்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணலாம். பட் பியூர் பேட்டர் போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து போறதா பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம்ல நான் அப்டேட் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல வந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.